உரிமையா வழங்கினதும் இதே நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த திருச்செங்கோடு பகுதியில இருக்கிற ஒருத்தர் தான். நம்ம சென்னை மாகாணத்தோட முதலமைச்சரா இருந்த சுப்பராயன் அவர்கள். அவர்தான் அந்த மாபெரும் மனிதர். மக்களுக்கு இடஒதுக்கீடு உரிமைய வழங்கினதுல இவருக்கு மிகப்பெரிய ஒரு பங்கு ஒன்று இருக்கு. அதுதான் இந்த கம்யூனல் GO 1071 அதை கொண்டு வந்து பட்டியலின மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் இத வழங்கினார். அதனாலதான் அவரு முதலமைச்சரா பதவியேற்றதுக்கு அப்புறம் முதல் தமிழர் அப்படின்ற அந்த பெருமையோட சொன்னது மட்டும் இல்லாம இதே நாமக்கல்ல அவருக்காக ஒரு மணிமண்டபம் கட்டுவோம்னு வாக்குறுதி நம்பர் 456 கொடுத்தது யாரு? சொன்னாங்களே, செஞ்சாங்களா? எம்எல்ஏவுக்கு பண்றதெல்லாம் என்ன சார்? அக்கிரமமா இருக்கு சார். இவங்களாம் பண்றது ரொம்ப தப்பு சார். खोपड़ी स्वयं लगवा ले। बाप 30 जज ने कहा जा कह दे अपने विष्णु से कि अपनी खोपड़ी स्वयं लगवा ले। बाप 30 वर्ष विधायक, 7 वर्ष सांसद, 5 वर्ष गवर्नर रह चुका हो और प्रपंची बेटा भाई भतीजा जीजा साला कॉलेजियम जज चुनो योजना से CJI बनने को झुग्गी झोपड़ी से निकला संघर्ष बता रहा है। बाप कट्टर अम्बेडकरवादी था तो बेटा अपनी हिंदू घृणा कैसे नहीं दिखाएगा? उसने भी तो 22 प्रतिज्ञाएं ली होंगी तो उसे यह कहना पड़ा। CJI गवाही एक घटिया व्यक्ति है और ऐसे व्यक्ति को ऐसे पद पर बने रहने का कोई अधिकार नहीं। सुप्रीम कोर्ट की सर्वोच्च कुर्सी कोई कमोड नहीं कि जब मन करे आप हक दें। जो वहां की सर्वोच्च कुर्सी कोई कमोड नहीं कि जब मन करे आप हक दें। जो वहां इतनी नीचता भरी बातें कर सकता है वो बंद कमरों में हिंदुओं को लेकर पता नहीं क्या क्या कहता हो। पिटिशनर ने कहा कि खजुराहो में मुगलों द्वारा तोड़े गए भगवान विष्णु की खंडित मूर्ति पुनर्स्थापित की जाए और हिंदुओं के उपासना के अधिकार को सुरक्षा मिले। गवाही चाहते तो केवल डिसमिस्ड कहकर याचिका निरस्त कर देते, पर उसने निरस्त करने से पहले कहा जाओ अपने भगवान से कहो कि वो ही कुछ करे। तुम तो बड़े कट्टर विष्णु भक्त हो ना, तो जाओ और प्रार्थना करो उससे। आप सोचिए कि CJI के पद पर बैठे गवाही ने यह जानते हुए कि यह केस लाइव चल रहा है क्यों बोला होगा? उसे संदेश देना होगा कि कोर्ट केस लाइव चल रहा है क्यों बोला होगा? उसे संदेश देना होगा कि कोर्ट हिंदुओं को कहां रखता है। पर ध्यान रहेगा भाई, हिरण्यकशिपु ने भी अहंकारवश प्रहलाद से कहा था कि क्या इस खंभे में विष्णु है? उसे तो भूमि आकाश प्रातः रात्रि शस्त्र घर बाहर का वरदान था, फिर भी नरसिंह भगवान ने जांग पर रखकर घर की चौखट पर नाखून से फाड़ दिया था। तू तो केवल एक अम्बेडकरवादी मानव है, इतना अभिमान किस बात? நீ நாளைக்கு எங்களுக்கு இன்னொரு ஆசை இருக்கு. அது வரைக்கும் ஆண்டவன் எனக்கு உயிர் கொடுக்க போறது இல்ல. ஐயா உங்களுக்கு சொல்லிட்டேன். மிஞ்சி போனா எவ்வளவு நாள் இருப்போம் தெரியாது. எனக்கு ஒரு ஆசை, ஐயா இன்ப ஐயாவையும் அடுத்து முதலமைச்சர் ஆக்கிட்டு சாப்பிடுறது ஒரு ஆசை. அந்த குடும்பம் தவிர வேற யாரும் ஆக்கப்படாதீங்க. அந்த குடும்பம் தான் நமக்கு சரியா வரும். ஆக இன்பம் யாருன்னா ஐயா உதயநிதியுடைய பையன், எங்க தளபதி MK ஸ்டாலின் பேரன். அவர் இந்த நாட்டுக்கு முதலமைச்சர் வருவார். இன்னைக்கு ஸோ இந்த தாழ்த்தப்பட்டோர் பட்டியலிலேயே இருக்கக்கூடிய இதர தாழ்த்தப்பட்டவர்கள் ஆண்டசாதி பெருமை அவங்களும் பேசுகிறவங்க இருக்காங்க. அவங்களுக்கு தெரியும், நான் யாரை சொல்கிறேன்றது தெரியும். அவங்க பேசுகிறவங்களாம் இருக்காங்க. அவர்கள் பறையர்களை மதிக்க மாட்டார்கள். அங்கே நான் என் பேரையே சொல்கிறேன், தேவேந்திர குல வேளாளர்கள் பறையர்களை மதிக்க மாட்டார்கள். அங்கே நிலச்சி வாழ்ந்தார்கள். எங்கிட்ட லேண்ட் இருக்குது, கூலி வேலை செய்கிற பையன், மாட்டுக்கறி தின்றவன். இப்படி தான் தாழ்த்தப்பட்டோர் பட்டியலில் இருக்கக்கூடிய தேவேந்திர குல வேளாளர்கள் தலித்துகளை நடத்துவது இப்படித்தான். நாம் வேறு சாதியை சேர்ந்தவர்கள், தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த பெண்களை காதலித்தால் அது ஆணவ கொலையில் போய் முடிகிறதுன்றதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். அண்டு இன்று கூட தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தில் இருந்து பறையர் சமூகத்தை சேர்ந்த யாராவது ஒருவர் காதலித்து திருமணம் செய்து கொண்டார்கள், அங்கே ஆணவ கொலை நடக்கும். தெரியுமா உங்களுக்கு? நடக்குமா? எஸ், சவுத் சைடு நீங்கள் கேட்டு பாருங்கள். தேவேந்திர குல வேளாளர்கள் வசிக்கக்கூடிய கிராமங்களுக்கு நீங்கள் சென்று பார்த்தீர்கள் என்றால், மற்ற ஊர்களில் தேவேந்திர குல வேளாளர்கள் எப்படி ஊருக்கு வெளியில் ஒதுக்கி வச்சுருக்காங்களோ, தேவேந்திர குல வேளாளர்கள் பறையர்களை ஊருக்கு வெளியில் ஒதுக்கி வச்சுருப்பாங்க. சவுத் தமிழ்நாடு. எஸ்.
தேவேந்திர குல வேளாளர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதிகளுக்கு நீங்கள் சென்றீர்கள் என்றால் அவர்களுக்கு முடித்திருத்துவது, இந்த பணத்தை எடுக்கிறது, மாடு வீடு செத்து போச்சுன்னா அதை எடுத்து தூக்கி அப்புறப்படுத்து, இந்த வேலையெல்லாம் இன்றும் பறையர்கள் தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். காலனிக்காரங்க. ஆமா, இப்ப நம்மள காலனிக்காரங்கன்னு சொல்ல மாட்டோமா? நம்ம காலனின்னு சொல்ல மாட்டாங்க. நம்ம வந்து என்னன்னு சொல்லுவாங்க? சைக்கிள் தான் சொல்லுவாங்க. சக்கிலி. நமக்கு காலனி எல்லாம் கிடையாது. அவங்க வந்து காலனி. அப்ப அவங்க எங்க? அவங்க வேற காஸ்ட், நம்ம வேற காஸ்டா? ஏங்க நான் அருந்திரும் பறையரும் எல்லாம் ஒண்ணுன்னு சொல்றாங்க. எஸ்டி எஸ்சி எல்லாம் ஒண்ணுதான். எல்லாம் அப்ப பறையர்கள் நம்மளும் ஒண்ணுதான். அப்படியே நம்ம காலனில இல்ல. அது வந்து அது அந்த காலத்துல அவங்க அப்படி பிரிச்சு, இந்த காலத்துல சரி வாங்க அப்ப இந்த காலத்துல காலனி போலாம், வீடு காலி பண்ணுங்க, காலனில போய் குடியிருக்கலாம், எல்லாம் ஒண்ணுதானே. அப்புறம் இது சுடுகாடு தனித்தனியா இருக்கு. அது அப்பவே பிரிச்சு வச்சுட்டாங்க. இப்ப இதை விட்டு வேற இப்ப எல்லாம் பிரியல. இப்ப ஓரளவுக்கு கொஞ்சம் நார்மலா தெரிஞ்சுட்டாங்க. அது அப்படின்னா என்ன, எப்படி செத்தோம்னா பாதி பணத்தை அங்கேயும் பாதி பணத்தை சக்கிலையும் அப்படியா? அப்படி இல்லைங்க சார். இப்ப வந்து முன்னாடி சொல்லுங்க எப்படி இல்லைங்க, முன்னாடி வந்து எங்களுக்கு வந்து அங்க உள்ள போறது அனுமதி கிடையாது. முன்ன அந்த சட்டத்துல போட்டிருந்தாங்க. எங்க எங்க அனுமதிக்கல? ஊருக்குள்ளயா? காலனிக்குள்ளயா? காலனிக்குள்ள நீங்க போக கூடாதா? இல்ல இல்ல செருப்பு போட்டுட்டு போக கூடாது. சைக்கிள் முன்னாடி சைக்கிள் வந்து அவருங்க நம்ம குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு அளவுக்கு போனா இறக்கி விட்டுருவாங்க. சரி என்ன சைக்கிள் பாரு இறங்கி தள்ளிட்டு போக பறையர் ஊருக்குள்ள, காலனி ஊருக்குள்ள. நீங்க வெள்ளை வயசுல கட்டிட்டு போலாமா? அப்போ இப்போ இப்போ வெள்ளை வச்சு மடிச்சு கட்டலாமா? அப்போ எல்லாமே பண்ணலாம். அப்போ கட்ட முடியாது. கட்டி மடிச்சு கட்டி போனா துண்டு இருந்தா இப்படிதாங்க போகணும். துண்டு இடுப்புல கட்டி தான் போகணும். இடுப்புல கட்டிட்டு போகணும். எச்சையெல்லாம் கீழே துப்பலாமா? எச்சையெல்லாம் கீழே துப்பலாமா? இல்ல அதுக்கும் ஏதாவது தொட்டாங்குச்சி தூக்கிட்டு போகணுமா? ரொம்ப கடுபடியா இருந்துச்சு. அப்ப பெண்கள், நம்ம பெண்கள் எல்லாம் அவங்க எப்படி போகணும்? செருப்பு போட்டு போக கூடாது. செருப்பு போட்டு போக கூடாது. அப்போ அந்த சாதியில் இருக்கிறவங்க நம்மளை எப்படி கூப்பிடுவாங்க? மரியாதை அண்ணன் வானான்னு கூப்பிடுவாங்க. சக்கிலி பையன் வயசுக்கு தகுந்த மாதிரி கூப்பிடுவாங்களா? இப்போ சின்ன பையன் இருக்கிறான், ஒரு வயசான ஆள், நம்ம வயசான தாத்தாவை எப்படி கூப்பிடுவாங்க? தாத்தா வாங்க தாத்தான்னு கூப்பிடுவானா? எப்படி கூப்பிடுவாங்க? பேர் போட்டா? சின்ன பையன் இருந்தாலும் சரிதான். நம்ம ஒருங்க பெரியவங்க பேர் ஏதாவது இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம், அவங்க பேரை விட்டு ஏய் வா அப்படின்னு கூப்பிடுவாங்க. அப்படி. ஓ சரி. அப்போ நம்ம ஏரியாவில் இப்போ 2 தாத்தா இருக்காங்க. அந்த பறையர்கள் ஒரு தாத்தா, அருந்தில் ஒரு தாத்தா. இந்த 2 தாத்தா எப்படி பேசிக்குவாங்க? சரிசமா வாங்க போங்கன்னு பேசிக்குவாங்களா? இல்ல இப்பத்த விடுங்க, நான் பாத்துக்கிறேன். பழச சொல்லுங்க. அவங்க வாடப்படன்னு பேசுவாங்க. இவங்க என்னங்க அப்படி அவங்க வந்து நம்ம சாமின்னு கூப்பிடுவோமா? அப்ப காலனில எல்லாம் இன்னும் சாமி தானே? அப்படிதான் நடந்துருச்சு. இல்ல அந்த காலம் நீங்க தானே சொன்னது. அந்த காலத்துல தான் அப்படின்னு. இந்த காலத்துல பறையர் வீட்டுல போய் நம்ம எல்லாம் மேல உட்காருவோமா கீழே உட்காருவோமா? கீழதான் உட்காரணுமா? உட்காரணுமா? வா உட்காருவியா நீங்க? நீங்க அப்ப உங்க வீட்டுக்குள்ளே போனது இல்லையா? இல்ல ஃப்ரெண்ட் வாங்க கூட காலனிக்காரங்க பசங்க இருப்பாங்களா? இல்ல நீ அங்க போனா எப்படி உட்காருவ? கீழ தான் உட்காரணும். இரு எப்படி உட்காருவ? அதை மட்டும் சொல்லு. எங்களுக்காக சொல்ல வேணாம். நீ பயப்பட்டு அவங்கள்ட்ட போனா எப்படி உட்காருவ? நான் பல சொல்றீங்களா? இல்ல இருங்க, அவர் சொல்லிட்டு அவர் அந்த காலம் நேரம் அதுக்கு ஏனே சொன்னேன். கீழே உட்காருவா மேல உட்காருவா? புக்களத்தை விட்டு எந்த ஊர்ல போனாலும் சரிசமா உட்காரும். இந்த புக்களத்துல மட்டும் அது மாதிரி சரிசமா உட்காரும். மன்னிக்கணும்னா நான் இப்பதான் இங்கிருந்து வரேன், செய்யமங்கலம். நான் விழுப்புரம் மாவட்டத்துக்கு வரும்பொழுது எனக்கு சொன்னது என்னன்னா, அருந்தியர்கள் வந்து வீட்டுக்குள்ள வந்தா, அந்த பறையர் வீட்டுக்குள்ள வந்தாலே தரையில தான் உட்காரணும். கோயில் பண்டிகையில நம்மளுடைய வேலை என்ன? நம்மளுடைய வேலை என்னன்னா, அந்த சுண்ணாம்பு கொண்டு போயிட்டு கொடுப்போம் நாங்க கோயிலுக்கு. அது நாங்க ஃப்ரீயா கொடுக்கணும். ஆமா, அது ஃப்ரீயாவே? ஆமா, அது வந்து ஃப்ரீயானா அவங்களுக்கு ஃப்ரீயா நமக்கு ஃப்ரீயா? அத கோயிலுக்கு கொடுக்கணும். அவங்களுக்கு கோயிலுக்கு ஃப்ரீயா சாமி தான் கொடுக்குறோம், அவங்களுக்காக கொடுக்கல. அவங்க சொல்லுவாங்க நான் சாமிக்கு தான்டா ஃப்ரீயா கொடுறா அப்படின்னுவாங்க. நாங்க அதனால கொடுப்போம். சாமி கேட்டதுனால கொடுக்குவோம். எப்ப சாமி கேட்டாங்க? அது சாமிக்காக அவங்க கேட்கல, நாங்க முதல்ல கொடுக்குறது. சரி, அது ஒரு பழக்கம். அது பழக்கம். அது மாதிரி கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ அவங்க அதுக்கு பிற்பாடு இப்பதான் பெயிண்ட் அது இதுன்னு வந்துருச்சு. இப்போ அதெல்லாம் நாங்களுக்கு கேட்கறதும் கிடையாது. அவங்க வேற எந்த சாங்கியும் அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஆனா எங்களையும் கூப்பிடுவாங்க, சாமி கும்பிட்டா நீங்களும் வாங்க. இப்போ அவங்க வீட்டுக்கு போனோம்னா அவங்க வீட்டுல கல்யாணம் காட்சி எல்லாத்துக்கும் பத்திரிக்கைலாம் வைப்பாங்க. பத்திரிக்கைலாம் காலகட்டத்தில் வைப்பாங்க. அப்போ காலகட்டத்தில் ஒன்றும் வைக்க மாட்டாங்க. இப்போ பத்திரிக்கை வைப்பாங்க. அவங்க வீட்டுக்குள்ள போய் நீங்க தரையில தான் உட்காரணும். அப்ப சாப்பாடு எப்படி போடுவாங்க? சாப்பாடுலாம் போனா டேபிள் தான் சாப்பிடுவோம். அதெல்லாம் வாழலையா தட்டா? அது சில பேர் போனாங்கன்னா அவங்க என்ன சாப்பிட்றாங்களோ அது மாதிரி தான் சாப்பிடுவோம். ஆனா இப்போ இந்த காலகட்டம் இவங்க யாரும் போய் அங்க சாப்பிட்றதே இல்ல. போவாங்க, சாப்பாடு வாங்கிட்டு இங்க வந்துருவாங்க. சாப்பாடு வாங்கிட்டு இங்க வந்துருவீங்க. ஓ, அங்க உட்காந்து சாப்பிட மாட்டீங்க. ஆனா அங்க சாப்பிடுறது தட்டுல கொடுப்பாங்களா இலையில கொடுப்பாங்க? இலையில கொடுப்பாங்க. அதெல்லாம் என்ன மாமூல் என்னங்குது இலை. ஆனா இப்போ
மேல் சாதிக்காரங்க இங்க இருக்காங்க இல்லையா? யார் யாருன்னு இருக்கா மேல் சாதிக்காரங்க? கவுண்டர் இருக்காங்க, ரெட்டியாரு, செட்டியாரு, செட் நாய்க்கர், இவங்கெல்லாம். இவங்க வீட்டுக்குள்ள சாப்பாடுலாம் நம்ம உள்ள விட மாட்டாங்க. ஒருவேளை வேலை செய்யறதா இருந்தா அவங்க தோட்டத்துல வேலை செஞ்சா சிலர் வீட்டுல சோறு கொடுப்பாங்க இல்லையா? சிலர் வீட்டுல விடுவாங்களா? சிலர் வீட்டுல கொடுக்குறாங்க. எல்லார் வீட்டையும் வாசல் வரையும் போவோம். ஆனா உள்ள போக முடியாது. யாருன்னா இது? இல்ல நம்ம ஊர்ல நான் சாப்பிட்டுருக்கேன். உள்ள வாசப்படி வரைக்கும் போவோம், அவன் தாவர வரைக்கும் போவோம். அதுக்கான உள்ள போக மாட்டோம். நாங்களும் பயம் இருக்கோம். அவங்களும் வந்து நாங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க. சில பேர் சொல்லுவாங்க. அப்படி அவங்க சாப்பாடு கொடுக்கறதா இருந்தா தட்டுல கொடுப்பாங்களா இலையில கொடுப்பாங்க? தட்டிலும் கொடுப்பாங்க, இலையிலையும் கொடுப்பாங்க. ஆனா அவங்க தட்டா இல்ல ஈய தட்டா? இல்ல ஈய தட்டு தான் அவங்க வச்சிருப்பாங்க. தட்டு இல்லைன்னா நமக்கு என்ன வச்சிருப்பாங்க? பெரும்பாலும் வந்து தட்டு வச்சிருது இல்ல, வாயால தான். அப்போ நான் கேக்குறது என்னன்னா, வாழலை வந்து சாதி தீண்டாமைக்காக தான் வாழலை இருக்கா இந்த மாதிரி மாவட்டங்கள்ல? அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. அதுக்கு அப்படி இல்லன்னு எப்படி சொல்றீங்க? இப்போ பறையர் வீட்டுக்கு போனா தட்டு கொடுக்கறது இல்லை, எவனுமே தட்டு கொடுக்கறது இல்லை, இலையில தான் போடுவாங்க. ஏன் அது நீ சாப்பிட்ட தட்டை நான் கழுவணுமான்றதுக்காக தான் வாழலை இருக்கோ? இருக்குது அந்த காலத்துல இருந்து. ஏன்னா இப்போ சத்தியமங்கலம் எல்லாம் போயிட்டீங்கன்னா சாப்பிட்ட வாழலை நாங்க தான் எடுக்கணும். ஆமா, ஏன்னு சொல்லி கேட்டா தட்டை அவன் கழுவ மாட்டானம்மா. ஆமா, நம்ம தான் கழுவணும். அது அப்ப இருந்து அப்படிதாங்க. அது இல்ல, அது பிரச்சனை தானே. ஏன்னா இப்போ அதாவது நாங்க போய் அங்க சாப்பிட்டோம்னா எங்க தட்டை நாங்க தான் கழுவி கொண்டு போய் வைக்கணும். அது ஈயத்தட்டு. ஈயத்தட்டு தான். ஈயத்தட்டு நீங்க தான் கழுவி, அவன் தட்டெல்லாம் கழுவி அவன் தட்டை கொடுக்கவே மாட்டாங்க. கொட்டாங்குச்சி இல்ல டீ எல்லாம் கொடுக்கறது அதெல்லாம் நம்ம காலம் இல்ல, எங்க தாத்தா பாட்டா காலம். நீங்க தாத்தா பாட்டா காலத்துல விடுங்க, அது இப்பயும் நடந்துட்டு இருக்கா? இல்ல, ஆனா அப்ப இருந்தது. அப்ப இருந்தது கொட்டாங்குச்சியில தான். ஆமா ஆமா, அதெல்லாம் அப்ப அள்ளப்புறத்துல போய் கொல்லப்புறத்துல போய் பின்னாடி வரணும் பின்னாடி